नमस्कार नमस्कार बैठे बैठे माननीय सदस्य माननीय अध्यक्ष महोदय नमस्कार தம்பி வணக்கம் வணக்கம் தமிழ் வணக்கம் தமிழ் வணக்கம் திராவிட வணக்கம் திராவிட வணக்கம் வேற வேற அவ்வளோதான் என்ன இப்போ தேசிய மேட்டு பேச போறீங்க தேசிய மேட்ரு தான் அதாவது உத்தரப்பிரதேசத்தில் மாவட்டத்தில் உள்ள மாவட்டமா மாநிலத்தில் உள்ள அது மாவட்ட லெவலில் தான் இருக்குது அந்த ஊரில் வந்து கன்வார் யாத்திரைன்னு ஒரு யாத்திரை போகிறாங்க. எஸ் அந்த யாத்திரையில் வந்து இவனுக்கு கொடுக்க அளப்பறை தாங்க முடியல. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நியூஸாக வருது. ஏற்கனவே நம்ம அதை பற்றி ஒரு வீடியோ பேசியிருக்கோம். ஏன்னா ரெண்டு கலவரம் நடந்துச்சு, அதனால பேசுவோம். திரும்ப நேற்று அதாவது முதல்ல வந்து கன்வார் யாத்திரைன்னு ஒன்று இருக்குது. அந்த கன்வார் யாத்திரையில் இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய கடைகளுக்கு வெளியில் அந்த ஓனரோட பேர் இவர் முஸ்லீம் அப்படின்னு தெளிவாக எழுதி போடணும் அப்படின்னு உத்தரப்பிரதேச அரசு ஒரு ஆணை பிறப்பிச்சிருந்தது. அது எவ்வளவு கொடூரமானது, அதன் மூலமாக அவங்க எப்படியெல்லாம் ஒரு கலவரத்தை உண்டு பண்ண இருக்கிறாங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோ பேசியிருக்கிறோம். அதை தொடர்ந்து நம்ம கணிச்ச மாதிரியே பல அரசியல் தலைவர்கள் சொன்ன மாதிரியே சில கலவரங்களும் நடந்து இருக்கிறது. அந்த கலவரத்தை நடத்தினவங்க யார், அதுக்கு யோகி என்ன பதில் சொன்னார், மேலும் அதில் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்குது, அதையொட்டி சில வீடியோக்கள் வைரலாக இருக்குது. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ரைட். இந்த வீடியோ தான் வந்து இன்றைக்கு பிரிச்சு எடுக்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அக்கா விற்கிறாங்களா. அதாவது இந்த காமெடிலாம் சொல்லல, காரை வந்து முழு கருப்பாம்பூச்சி மேலே கவுத்திட்ட அப்படின்னு இதெல்லாம் வந்து நம்ம ஊர் படங்களில் வடிவேலு ஜோக்கு இதெல்லாம். ஆமாம். ஆனால் இதை அவனுங்க வந்து நிஜமாக நடத்திட்டு இருக்கிறானுங்க. இப்போ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச அரசுடைய விஜிலன்ஸ்க்காக பயன்படுத்துகிற கார். அப்படின்னா விஜிலன்ஸ் துறைங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை பயன்படுத்துகிற கார். போலீஸ் வண்டியா? ஆமாம், போலீஸ் வண்டியா தான் கவுத்திருக்கிறானுங்க. போலீஸ் வண்டி போட்டு இந்த போராட்டம் போட்டுட்டு இருக்கிறாங்க. போலீஸையே போராட்டானுங்க. அந்த மக்களுக்கு அவ்வளவு சுதந்திரம் இருக்கா? பரவாயில்லப்பா. மக்களுக்கு இல்ல, சங்கிகளுக்கு. சங்கிகளுக்கு அங்க ஃபுல்லா சுதந்திரம் தான். போலீஸ் வண்டியே போட்டு பரட்டி எடுக்கிறாங்க. ஒரு போலீஸ் கூட வந்து காப்பாத்தலையா? போலீஸை யாரு காப்பாத்துறது? அப்புறம் இல்லை, இவ்வளோ கலவரம் நடக்குது. இந்த கலவரம் தான் சரி பஞ்சாயத்தாக போயிட்டு இருக்குது. அப்போ அது வந்து ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் போட்டு தடுப்போம். சட்டம் ஒழுங்கை பற்றி இங்கே நல்லா வாய்க்கிலேயே பேசுகிறாங்களா இங்கே உள்ளவங்களாம், இங்கே உள்ள பிஜேபிக்காரங்களாம். அங்கே சந்தி சிரிக்குது அந்த காரணத்தில் இல்லை, மணிப்பூரில் சந்தி சிரிக்குது. உத்தரப்பிரதேசத்தை மட்டும் பேசினா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அப்படின்னு நம்ம ஊரில் ஒருத்தன் டெபாசிட் வாங்குறதுக்கு வக்கு இல்லாத ஒருத்தன் பேசுவானே, ஏய் டெபாசிட் வாங்கினியாப்பா பேசுவே நீ. உத்தரப்பிரதேசம்லாம் எப்படி இருக்கு தெரியுமா ரோடு? உத்தரப்பிரதேசம்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? இப்படித்தான் இருக்கு. இந்த சூரத் பார்த்துருக்கியா? சூரத் பார்க்குறியா? சூரத் வெயிட் பண்ணுங்க, அதுக்கு தனியா ஒரு வீடியோ இருக்கு, எக்ஸ்க்ளூசிவா ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. ஆமா, இவன் பேசின பேச்சுக்கு சூரத் எப்படி இருக்குது, வட மாநிலத்துல ஒவ்வொரு சிட்டி எப்படி இருக்கு சொல்லணுங்க. இந்த மாதிரி சங்கிகளுக்கு விளக்கமா எந்தெந்த பகுதின்னு பகுதி வரியா பிரிச்சு மேப் போட்டு இவங்களை அடிக்கணும். இருங்க, சட்டப்படி நடந்த வன்முறைகள்ங்கிற புத்தகத்தை பத்தி நம்ம போன ஒரு வீடியோல பேசணும். அதாவது எப்படி வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு நீங்கள் வந்து கலவரம் நடக்கிறப்போ எப்போதும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம்தான் நிற்கணும், அப்படி தான் நீங்கள் நிற்பீங்க. ஆனால் இந்த கலவரத்தில் நீங்கள் அப்படி நிற்கக்கூடாது, நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டடாக இன்னும் வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னு எப்படி அப்போ குஜராத்தின் சிஎம்மாக இருந்த மோடி அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு அப்படிங்கிறத அங்கே இருக்கிற ஒரு அரசு அலுவலர், அவர் வந்து ஒரு உயரதிகாரியாக இருந்தவர், அவர் ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் எழுதின புத்தகம் இது. இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கோத்ரா ரயில் விபத்து அந்த சம்பவத்தை ஒட்டி அந்த கோச்சுகளை எரிஞ்ச அந்த ரயில்வே பெட்டிகளையும் அதில் இறந்தவர்களையும் அவங்களோட உடலை எப்படி போய் ஏரியாவுக்கு ஏரியா நான் கொண்டு போய் டிஸ்பிளேவாக வைக்க போகிறேன் அப்படின்னு மோடி எப்படி பிளான் பண்ணார், அதை எப்படி வந்து ஒரு தமிழ் ஐஏஎஸ் அதிகாரி ஒரு தமிழர் எப்படி அதை வந்து நிப்பாட்டினாங்க, அதை தடுத்து நிப்பாட்டினாங்க. மோடியை எதிர்த்து அப்படியெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன், நீ அப்படி ஊர் கொண்டு போய் இறந்தவர்களின் பிணங்களை நீ காட்சிப்படுத்தினா, அந்த எரிஞ்ச பெட்டிகளை காட்சிப்படுத்தினா பெரிய கலவரம் வெடிக்கும் அப்படின்னு அவ்வளவு அதிகாரத்தையும் எதிர்த்து எப்படி அந்த தமிழ் ஐஏஎஸ் அதிகாரி தமிழர் அவங்க எப்படி வந்து தடுத்து நிறுத்தினாங்கலாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இப்படியான வரலாறு இருக்கவன் இவ்வளோ வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ் இதெல்லாம் தடுக்கலையான்னு கேட்டிங்கன்னா உங்களை தான் நான் குற்றம் சொல்லுவேன். இல்லை போலீஸு அது தம்பி அது வேற, அது வந்து ஒரு பெரிய கலவரம். அப்போ இது என்ன? இது அது கலவரம், மத கலவரம்பா, அது ஒரு மத கலவரம். இது வந்து கான்வார் யாத்திரைனா இவங்க யாத்திரையை போகிறானுங்க. அதாவது இந்த சங்கிங்க வந்து
அந்த தீர்த்தமா நான் சிம்பிளாக கேட்குறேன். தீர்த்தம் எடுக்க போகிறாங்க. ஆமாம், நான் சிம்பிளாக கேட்குறேன். நம்ம ஊரில் பழனிக்கு வந்து பாத யாத்திரை போவாங்களா? காவடி எடுத்துட்டு போவாங்க இல்லையா? நிறைய பேர் பார்த்துருப்போம். சமயபுரத்துக்கு போவாங்க. வேளாங்கண்ணிக்கு நானே போயிருக்கேன். 5-10 வருஷம் நானே போயிருக்கேன் நடந்து. அர்ஜுன் சம்பத் இதை பார்த்துட்டு இருப்பார். பார்த்து நாளைக்கு கிரிப்டோ கிறிஸ்டினா மாறிடுவீங்க நீங்க. செபாஸ்டின் சத்தியமூர்த்தி கிரிப்டோ போட நீ வேளாங்கண்ணில போய் சர்வே எடுத்துன்னு வச்சுக்க, பாதி பேர் இந்து பேராக தான் இருக்கும். கிறிஸ்டியன்ஸு கம்மியாக தான் போவாங்க. நிறைய பேர் வந்து அங்கே வந்து அதாவது தீவிரமா வந்து வீட்டுல படம்லாம் வச்சு அதாவது மந்திரம்னா வந்து அந்த மந்திரம் மாந்திரிக மந்திரம் இல்லைங்க. சில இந்த காயத்ரி மந்திரம் அது இது நிறைய மந்திரங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் விற்கிது. அதெல்லாம் வாங்கி வீட்டில் படித்து வழிபடக்கூடியவர்களே வேளாங்கண்ணிக்கு வேண்டிக்கிட்டு மொட்டை அடித்த கதையெல்லாம் இருக்குது. நானே பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டில் தர்கா போட்டாவும் இருக்கும், ஏசு போட்டா இருக்கும், ஏசுவோட தண்ணி இருக்கும். எங்கள் அம்மா அந்த இது மாரியம்மா இந்த மெல்லாமனோட போட்டாவும் வச்சுருப்பாங்க. இது மூணும் ஒரே இதில் தான் செக்குலரிசமான வீடு. ஸோ இப்படி வந்து போவாங்க. தமிழ்நாட்டில் என்னைக்காவது நீங்கள் பிறந்து ஒரு 58 வருடங்கள் ஆகுது. இந்த 58 வருஷத்துல இந்த 58 வருஷத்துல என்னைக்காவது இப்படி பாத யாத்திரையில நம்ம ஊர்ல இப்படி பாதிப்பு நடந்திருக்கு, இப்படி ஒரு கலவரம் நடந்திருக்கு, நீங்க படிச்சிருக்கீங்களா? இல்ல, படிச்சது. உங்க 58 வருஷம் அரசியல் வாழ்க்கையில இப்படி சம்பவம் நீங்க பார்த்துருக்கீங்க? அதாவது பாத யாத்திரை போற சமயத்துல தான் பல இணக்கமான சூழல்கள், பல அதாவது என்ன சொல்றது, இந்த நட்பு சக்தியா இருக்கிறதுலாம் அப்பதான் வெளிப்படும். ஒரு மாதிரி அன்பு பொங்கி எல்லார் வீட்லயும் வந்து தங்க இடம் கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, பிளேட்டு கொடுப்பாங்க, வந்து நிறைய செய்வாங்க. அதெல்லாம் அந்த டைம்ல பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இருந்தது போல அந்த மாதிரியான மொமெண்ட்டுகளா இருக்கும். மதுரையில வந்து சித்திரை திருவிழாவா அந்த அழகர் ஆற்றுல இறங்குவாங்க. அந்த சம்பவத்தை ஒட்டி ஒரு வழக்கமே இருக்கு அப்படின்னு வந்து நம்ம தோழர் இந்திரகுமாரன் தான் சொன்னாரு. அதை அவரும் மில்டன் அவர்களும் உட்காந்து அதை பற்றி விரிவாக ஒரு வீடியோ போட்டுருவாங்க பேரலையில். எப்படி வந்து இஸ்லாமியர்கள் வந்து ரோஸ் மில்க் கொடுப்பாங்க, அந்த சடங்குல அவங்களும் வந்து ஒரு பங்காக இருப்பாங்க, அங்கே வந்து அது ஒரு சம்பிரதாயங்களாகவே காலம் தொட்டு நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருப்பாங்க. இப்படியான ஒரு ஊர் செட்டப் தான் நமக்கு. நம்ம ஊர்லேயும் வழிபடுறவங்களா இருக்காங்க. என்னைக்காவது ஏதாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதா? இதே அந்த ஊரில் அந்த நேம் போர்டு வச்ச அன்னைக்கே நம்ம கூட வீடியோவில் பேசுகிறப்ப பேசணும். இவங்க எதுக்கு நேம் போர்டு வைக்க சொல்கிறாங்கன்னா கரெக்டாக கணிச்சிட்டு இவங்க கடையை மட்டும் அட்டாக் பண்ணுறதுக்கு தான். இது வந்து சொந்த ஊர்னா எல்லாருக்கும் அட்ரஸ் கிடைக்கும், அட்ரஸை குறித்து அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ பைபாஸில் போனால் என்ன எதுவும் தெரியாது. அதனால பார்த்து கலவரம் பண்ணுறதுக்காக அப்படி ஐடியா பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி பண்ணாங்க. நல்ல வேலையாக வந்து சுப்ரீம் கோர்ட் இதுக்கு தலையிட்டு அப்படியான அந்த அரசாணை வந்து தடை விதிச்சது. அதை பொறுத்து அவங்களால அந்த கடைகளை அட்டாக் பண்ண முடியல. ஆனால் அதை ஒட்டி தான் வந்து அதை பண்ண முடியலையேங்கிற ஆதங்கத்தில் இந்த மாதிரியான கலவரங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. மூர்க்கத்தனமாக அடித்து உடைக்கிறாங்க எல்லாத்தையும். ஆமாம். இப்போ இந்த ஒரு சம்பவம் மட்டும் கிடையாது, இது வந்து இன்னைக்கு காலையில் நடந்துருக்குது. நேற்றைக்கு அதுக்கு மறுநாளும் தொடர்ந்து சம்பவங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. நியூஸ் லாண்ட்ரி அப்படின்னு ஒரு இண்டிபெண்ட் நியூஸ் சேனல் இருக்கு. அந்த வெப்சைட்டில் இந்த 4 சம்பவங்கள் முந்தானேரில் இந்த 2 நாளில் நடந்த 4 சம்பவங்களை வந்து தொகுத்து ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன ஆகிருக்குது, விக்டிம்ஸ் நேரடியாக பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட போய் பேசி அங்கே என்ன சம்பவங்கள் நடந்ததுங்கிறத ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டாக அவங்க போட்டிருக்கிறாங்க. இதில் அவங்க என்னென்ன பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா, முதல்ல வந்து ஒரு ஹைவேஸில் இது வந்து நேற்றுக்கு வைரலான வீடியோ, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு காரை வந்து மேலே ஏறி நின்று மூங்கில் குச்சியெல்லாம் வச்சு டமால் அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஆமாம். எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? இவங்க அடிச்சாங்கன்னா அது பாய்க்காராக தானே இருக்கும். அப்படி வந்து ஒரு இஸ்லாமியர் அவரை போட்டு கார் என்ன சொல்றேன்னா லேசா போகும்போது தண்ணி பட்டுச்சு. அந்த காவடியை வந்து அந்த கண்வாரத்தரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நீங்கள் கூட இந்த வீடியோவில் சொன்னீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் காவடி எடுத்துகிட்டு போவோம்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய மூங்கில் குச்சியில் 2 புறமும் கட்டி சில பாத்திரங்கள் வச்சுக்குவாங்க போல். அதில் வந்து புனித தீர்த்த தலங்கள் ஒன்றும் இல்லை, நதிகளில் போய் அதை அவங்க புனித தீர்த்த தலமாக கருதுறாங்க. அங்கேருந்து நீர்களை எடுத்து கொண்டு போய் சிவனுக்கு இவங்க வழிபடுறது, அபிஷேகம் செய்கிறது தான் அந்த யாத்திரை சடங்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியே அந்த யாத்திரையை மோதி அந்த காவடியை அவங்க மோதி டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் இவங்க அடிக்கிறானுங்க. ஆனால் அந்த சம்பவ இடத்துக்கு போய் விசாரித்து பார்த்ததில் அப்படி அந்த நபர் யாரையுமே மோதலை. அப்படி மோதினதா எந்தவித கம்ப்ளைண்ட்டோ ரெக்கார்டோ ஆகலை அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. அப்போ எதுக்காக இவங்க அடிச்சிருக்கிறாங்க? வேறன்னா நான் இப்போ முஸ்லீம் சொன்னாலும் அடிப்போங்கிற மாதிரி தான், வாடன்னா அடிப்போங்கிற மாதிரி இஸ்லாமியர்கள் மீதான ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருவாங்க. ஆமாம். இது வந்து அங்கே யாத்திரைக்கு போகிற எல்லா பக்தர்களும் இதை பண்ணுறாங்க அப்படின்னுலாம் நம்ம குற்றம் சாட்டல. ஆனால்
யாத்திரைக்குன்னு போற ஒருத்தர் இஸ்லாமியரை குரு வச்சு அடிப்பாரா? ஒன்றும் புரியல. யாத்திரைக்கு போறவங்கள்ட்ட எப்படி இவ்வளோ கத்தி கப்படா அந்த கம்பு இதெல்லாம் எப்படி வருது? அடிச்சு நொறுக்கிறதுக்கான ஆயுதம் எங்கேருந்து வருது? நீ சாமி கும்பிட்ற நீ என்ன பண்ணணும்? கையில வந்து ருத்ராட்ச கொட்டை, இப்போ பேட்டரி லைட்டு, அந்த மாதிரி தண்ணி பாட்டிலு, அவன் அதுல எந்த அளவுக்கு எவ்வளவு மூர்க்கத்தனமா இருந்தா அவன் இப்படி செயல்படுவான்னு பாருங்க. அந்த காரை ஏறி அடிக்கிறப்போ வந்து சிவன் சொல்லுன்னு சொல்லி அடிக்கிறான். அவன் எப்படி எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க பாருங்க. இதில் வந்து அந்த வண்டி ஓட்டிட்டு வந்த அந்த நபர் அவங்க ஃபேமிலியோடு வந்திருப்பாங்க போல, அவங்க வந்து காயம்பட்டுருக்குறாங்க. இதனால் இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான, அதாவது இங்கே அண்ணாமலை வந்து பாத யாத்திரை போனால் அவ்வளோ தெரியுமா? இதே மாதிரி எப்போ போனாரு? பஸ் யாத்திரை, பஸ் சரியா சொல்லணும், பஸ் யாத்திரை வார்த்தை பிரயோகம். அதாவது அந்த மாதிரி இப்போ உத்தரப்பிரதேசம் நடக்குதுல்ல, அந்த மாதிரி கலவரம்லாம் இங்கே பண்ணுறதுக்கு நிறையா இன்னைய வரைக்கும் அதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பிஜேபி வந்து என்ன பண்ணுதுன்னா, பிஜேபி சீமானும் கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு கலவரம் பண்ணுறது, ஆர்கனைஸ்டாக இருக்கிற கூட்டத்தில் ஏதாவது பிரச்சனையை பண்ணி சட்டம் உங்கள் சீர்குலைக்க ட்ரை பண்ணுற நிறைய முயற்சி நடந்தது. இங்கே முக்குக்கு முக்கு கையில் புக்கையும் வச்சுக்கிட்டு கையில் இன்னொரு கையில் ஒரு தடியும் வச்சுக்கிட்டு தாத்தா ஒருத்தர் இருப்பார், இல்லைன்னா சைடு கையை வசதிக்கிட்டு அம்பேத்கர் இருப்பார். அதனால தான் இந்த ஊரில் நடக்காது. யாத்திரை போகிறது பாத்திரம் போகிறதெல்லாம் பண்ணாங்க, அது நடக்கலை, இங்கே நடக்க விடலை. அவரே நடக்கலை யாத்திரையில், அப்புறம் எங்கே கலவரம் நடத்துறது? ஸோ அது மாதிரி தான் இப்போ இதுதான் எக்ஸாம்பிள். இப்போ இங்கே உத்தரப்பிரதேசம் நடக்கிற அந்த யாத்திரை தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கணும். இவனுங்க வந்து யாத்திரை அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு கிளம்புனாங்க, நம்ம ஒவ்வொரு மன்றத்தில் தான் குறியா இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு முறையும் பாஜக உள்ள வந்துருன்னு சொன்னப்போ இது வந்து ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு பயத்தோட ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. ஆனால் இதை இப்போ பேசி எப்படி ஆக்கி வச்சிருக்கானுங்கன்னா, இது திமுகவுக்காக இவங்க பேசுகிறாங்க, இது வந்து ஒரு பயமுறுத்துறதுக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த ஸ்டேட்மெண்ட்டு கொண்டு வர்றாங்க அப்படின்னு. அப்படியான ஒரு விஷயமே கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ வருஷமாக வந்து காவடி தூக்கிட்டு எவ்வளவோ யாத்திரைகள் வட மாநிலத்திலும் போயிருக்கிறாங்க, நம்ம ஊர் தென் மாநிலத்திலும் போயிருக்கிறாங்க. ஆனால் இப்படி வந்து பார்க்கறது எல்லாத்தையும் அடித்து உடைக்கிறது, போகிறப்போ வந்து சைக்கோத்தனமான கடைகளை அடிக்கிறது, இப்படியான சம்பவங்கள் எங்கேயாவது நடந்திருக்குதா? இது எதனால? அதாவது பிஜேபி உள்ள வந்துருங்கிறது வந்து இதை பூச்சாண்டி காட்டுறாங்கலாம் கிடையாது. அவ்வளோ டேஞ்சரஸ் பாய்ஸ் அவங்க. அது ஏங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு நான் 2-3 சம்பவம் சொல்கிறேன். உத்தரகாண்ட் மாநிலம் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு கலவரம் நடந்தது, அதை கூட நம்ம பேசலாம்னு இருந்தோம். ஆனால் அதையும் தாண்டி இந்த கன்வார் பிரச்சனை பெரிய அளவில் போடுறதுனால இதை எடுத்து நம்ம இன்னைக்கு பேசியிருந்தோம். உத்தரகாண்டில் உத்தராட்சி அப்படின்ற இடம் நினைக்கிறேன், அங்கே வந்து இஸ்லாமியர்களோட வீடுக்கும் கடைக்கும் எக்ஸ்மார்க் போடுறாங்க. எதுக்காக அப்படின்னா அங்கே வந்து திருட்டு போய் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, வெளியூர்லேருந்து சில பேர் வந்து திருட்டுனாங்கன்னா நைட்டில் போகும்போது, பகலில் போகும்போது மார்க் போட்டு போயிடுவாங்க, நைட்டு பார்த்தா அவனுக்கு வந்து அந்த இடத்துல திருட்டிட்டு போயிடுவாங்க, இந்த வீட்டில் அது இருக்குது இது இருக்குன்னு ஒரு மார்க் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு. நீ சொல்ற திருட்டு பயில இப்படி பண்ணுவானுங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்படி இஸ்லாமியர்கள் வீடை தேடி கடைகளை தேடி எக்ஸ்மார்க் போட்டு போறானுங்க. இப்படி அவங்க வந்து உத்தராட்சி அப்படிங்கிற இடத்துலையோ இல்லை உத்தராகண்ட்லேயும் இஸ்லாமியர்கள் காலங்காலமாக இருக்கிறாங்க. அதை பற்றி ஹிந்து போன்ற பல ஆங்கில நியூஸ் பேப்பர்ஸில் வந்துட்டு ஆர்டிகல்ஸ் வந்துச்சு, நிறைய பேர் சந்தித்து பேட்டியெல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, அந்த பகுதியில் பல தலைமுறைகளாக இஸ்லாமியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல இவன் போய் எக்ஸ்மார்க் போட்டு அவன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு இந்த தேதி வரைக்கும் டைம், நீ அதுக்குள்ளே நீ காலி பண்ணிடணும் வீட்டை அப்படின்னு மிரட்டிட்டு போகிறான். அதில் வந்து ஒரு வயசான ஒரு பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட்டு வந்து பதிவாக இருக்குது, டெக்ஸ்ட்டில் தான் இருந்தது. அவர் பல தலைமுறையாக இருக்கிறார், அவருடைய தாத்தா காலத்துலேருந்து அவர் அங்கே இருந்திருக்கிறதா அவர் சொல்கிறார். அவர் பேரனையோ பேத்தியோ கூட்டிகிட்டு அவர் அந்த பகுதி விட்டு போகிறப்போ அந்த 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 சின்ன குழந்தை கேட்குறான், நம்ம எதுக்கு இங்கேருந்து போகணும், இது நம்ம வீடு தானே, நம்ம எதுக்கு இப்போ இங்கேருந்து போகணும் அப்படின்னு. அவர் என்ன பதில் சொல்லுவார்னு யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம். இது எவ்வளோ பெரிய உளவியல் தாக்குதல் இது. லட்சக்கணக்கில் ஒரு ஒரு பழக்கடை காய்கறி கடை நடத்திட்டு ஒரு ஆள் லட்சக்கணக்கில் காசை போட்டு பொருட்களை வாங்கி வச்சிருக்கிறாரு. இப்போ நமக்கே தெரியும், பழங்கள் காய்கறிகள்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் இருக்கும், அது அழுகி போயிடும். இவங்க பண்ண பிரச்சனையில் அவர் குடும்பத்தை காப்பாற்றணுமேன்ட்டு அந்த கடையை அப்படியே விட்டுட்டு அவர் வெளியே கிளம்புறாரு. அவர் வெளியே கிளம்புறப்ப அந்த பத்திரிகையில் அவர் சொல்கிறாரு, லட்சக்கணக்கான பொருள் போட்டு நான் வாங்கிட்டேன், இப்போ நான் இங்கேருந்து போகிறத தவிர எனக்கு வழி தெரில, ஆனால் இப்போ நான் இங்கேருந்து போயிட்டேன்னா அங்கே எனக்கு வேலை கிடைக்குமான்னு எனக்கு தெரில, இப்போ இதை நான் திரும்பி வந்து மீட் எடுத்து நடத்த முடியுமான்னு தெரில. இப்போ அவர் கடன் வாங்கியிருப்பார், ஏன்னா ஒரு தொழில் பண்ணுறவங்க ஒரு முதல் போட்டு ஒரு இடத்துல இது வாங்கியிருப்பாங்க, அவர் எப்படி அந்த கடனை திருப்பி கொடுப்பாரு? அப்போ ஒரு பொருளாதார ரீதியாக அவங்க எவ்வளோ அச்சுறுத்தல் கொண்டு பண்ணுற, அவங்கள வாழ்வதற்கு எவ்வளோ அச்சுறுத்தல் கொண்டு பண்ணுற. இப்படி பாஜகங்கிறது அங்கே உத்தரகாண்டில் பாஜக ஆட்சி தான், உத்தரப்பிரதேசத்தில்
சொல்ல வேணாம், டபுள் இன்ஜின் சர்க்கார் தான். இப்படி இருக்கிறப்போ அங்கே வாழ்கிற பல தலைமுறைகளாக உன் கூடயே உன் பக்கத்துலேயே உனக்கு நண்பனாக வாழ்கிற ஒருத்தனுக்கு நீ இவ்வளோ உளவியல் அச்சுறுத்தல் நீ கொடுக்குற அப்படின்னா, இப்படி கொடுக்கறதுக்கு இந்த பாஜகங்கிற கட்சி உளவியல் தூண்டுதலை உனக்கு பண்ணுது அப்படின்னா இவன் ஆபத்தானவன் தானே, இவன் உள்ளே வந்தால் பிரச்சனை தானே. சவுக்கு சங்கர் மாதிரி நம்ம பார்த்துக்க மாட்டோம் தோழர். பாப்ப சவுக்கு சங்கர் அதான் இப்போ பேச வர்றது அதுதான். இப்போ சவுக்கு சங்கர் மட்டும் இல்லை, சவுக்கு சங்கர் மாதிரியே பல சவுக்கு சங்கர்கள் அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ பாப்ப என்ன பாப்பா காட்டாதீங்க அதை காட்டாதீங்கன்னு. ஐயா நான் ஒன்று சொல்கிறேன், பாலஸ்தீன் இஸ்ரேல் போர் இருக்குல்ல, சும்மா அந்த பாலஸ்தீனை சும்மா எடுத்து பாருங்க, அந்த கண்ட்ரி எப்படி இன்ஸ்டாவில் இருக்கும் நிறைய ரீல்ஸு போட்டு பாருங்க. போர்னா என்னன்னு உங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்தியாவில் பெருசாக போர் வந்தது இல்லை, அது நம்மளுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடையாது, நம்ம லாஸ்ட்டில் இருக்கிறதுனால. போரின் கொடுமைகள்லாம் என்ன, போர்னா என்ன, அது எவ்வளோ கொடூரமானது, எவ்வளோ அது அந்த மாதிரிலாம் லைஃப் நம்ம நினச்சி பார்த்துட்டோம்னா நம்மளால் நினச்சி பார்க்கவே முடியாது. அப்படி ஒரு லைஃப், அந்த லைஃப் மாதிரி தான் பிஜேபி ஆட்சிக்கு நம்மளுக்கு இங்கே நடக்கும். நம்ம எல்லாருமே அப்படி ஆக்கி விட்ருவாங்க அவங்க. அது போர்னா இது ஒரு மதவாதமான ஆட்சி வந்துச்சுன்னா இங்கே நடக்கிற கலவரங்களையோ அல்லது மனித உரிமை மீறல்களையோ யாராலையும் தடுக்க முடியாது. அது சும்மா பூச்சாட்டி காட்டுறாங்கன்னு கிடையாது. உண்மையிலேயே அவனுக்கு மதவெறி கொண்டவனுங்க அவனுக்கு உள்ளே விடவே கூடாது, அனுமதிக்கவே கூடாது அவங்கள. இதுதான் ஆதாரங்கள். இவ்வளவு தூரம் நம்ம கண்ணு முன்னாடி இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுவுமே எந்த ஊடகமுமே பேசவே மாட்டேங்குது. மணிப்பூர் இன்னமும் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்ட்டு விட்டுட்டு இருக்காங்க. இப்போ இங்கே இவ்வளோ சட்டம் பேசுகிற இந்த பிஜேபி கும்பல்கள் மணிப்பூரை பற்றி ஏன் பேச மறுக்கிறாங்க? மணிப்பூருக்கு பிரதமர் போகல, அங்கே சட்ட சிக்கல்கள் சரி செய்யப்பட்டதா, அங்கே மக்கள் சந்தோஷமாயிட்டாங்க, திரும்ப அந்த வாழ்க்கைக்கு போயிட்டாங்கன்னு உங்களால் உறுதிப்படுத்த முடிஞ்சுதா? ஒன்றும் இல்லைப்பா, போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி அந்த ஊர் போனார்ல, 2வது முறை 3வது முறை அவர் போனார்ல, போய் அங்கே உள்ள ஆளுநர் சந்திச்சாப்புல. நீங்கள் இந்த ஆளுநரை மாற்றிட்டாங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் அவனுங்க. அதாவது தெரியாமல் கூட நல்லா நடந்துடக்கூடாது யாருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கிறவங்க தான் பிஜேபிக்காரன். சரி, இப்போ ஆளுநரை சந்திச்சாரு, ஆளுநரை மாற்றிட்டாங்க. இந்த தேர்தல் முடிவு வர சமயத்தில் சில ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்கள் சந்திச்சாங்கல்ல, அவங்களோட நிலைமைலாம் என்ன பார்த்துக்குங்க. இப்போ இதில் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த கன்வார் யாத்திரை இதில் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, யூபியிலே இவ்வளவு சிக்கல்கள் நடக்குது, இப்போ போலீஸோடைய ஜீப் இப்படி கவிழ்க்கப்பட்டிருக்குது. இதுக்கெல்லாம் அந்த நாட்டை ஆளுகிற வருங்கால பிரதமர் அப்படின்னு சங்கிகளால் சிலாயிக்கப்படுகிற நம்ம யோகி என்ன சொல்லியிருக்கிறாரு தெரியுமா? கன்வார் யாத்திரிகள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாரு, அதாவது நம்ம இந்த கன்வார் யாத்திரையை மேற்கொள்றோம், ஸோ சிவனுடைய பக்தர்கள் அப்போ நம்ம சிவன் மாதிரி இருக்கணும் அப்படின்னா அவரை மாதிரி நம்மளும் ஒழுக்கமா இருக்கணும், ஸோ ஒழுக்கத்தை கடைபிடிங்க. ஐயா, ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, உன்னுடைய ஸ்டேட்ல சிறுபான்மையினரை அவன் குறி வச்சு தாக்குறான், எஃப்ஐஆர் அது கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, இல்ல கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அந்த சம்பவம் ஏதோ அவருக்கு தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஏதோ அவருக்கு தெரியாத மாதிரியும் நீ தான் அவருக்கு இன்சிஸ்ட் பண்ற மாதிரி பேசுறிய. அப்பா என்னப்பா இதெல்லாம்? அதாவது தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியாது. பட் இருந்தாலும் நம்ம பதிவு பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆகிருக்குது, போலீஸ் அதை கம்ப்ளைண்ட் எடுத்துருக்குறாங்க. எந்த வித கன்வாரும் அதாவது அந்த காவடியும் உடைக்கப்படலை, அதாவது அந்த இஸ்லாமியர் ஓட்டிட்டு போன காரால எதுவும் எந்த பாதிப்பும் இல்லைன்னு உடைக்கப்படல, தண்ணி போட்டுருச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல அது காவடி உடைக்கப்பட்டதுன்னா அவங்க பேசிக்கிறானுங்க. பிரச்சனை என்னன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கல, இவங்களா தான் அடிச்சிருக்காங்கிறது கம்ப்ளைண்ட். உன்னோட ஸ்டேட் போலீஸ் தானே போட்டுருக்குது. அப்போ உனக்கு அப்படமா தெரியுதுல்ல ஒரு சிறுபான்மையினரை இவன் குறி வச்சு தான் தாக்கி இருக்கிறான் அப்படின்னு. இப்படி ஒரு சூழல்ல போய் உட்காந்துக்கிட்டு நீ யாத்திரிகள்கிட்ட நம்ம சிவன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல, இவரை தான் இவங்க ஆளுமை தெரியுமா, அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமான்னு ஊட்டிட்டு இருக்கானுங்க. அவர் அப்படி மாத்திடுவாரு, அவர் இப்படி மாத்திடுவாருன்னு. இவரை பத்தி விமர்சனம் பண்ணாதான் உனக்கு கோவம் வருதாடா? இப்ப புரியுதா நீ எதுக்காக டெபாசிட் வாங்க மாட்டேங்கிறேன்னு? அதாவது ஒரே நொடியில் மாத்திடுவாரு. என்ன சார், உத்தரப்பிரதேசத்துல எதுவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இருந்தாங்க, இல்லை அங்கே ரொம்ப குப்பையும் கூடமா வச்சுக்க, அப்படியே சிங்கப்பூர் சுற்றி தூக்கிட்டு அப்படியே அங்கே வச்சிருவாப்புல. போட்டோஷாப்ல தானே 2 நொடியில மாத்திடுவாங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் கொண்டவர் தான். சிவாஜி படத்துலயாவது ரஜினி நடந்து போகணும் சேஞ்சுக்கு, இவர் நடக்கலாம் வேணாம், இவரோட போட்டோ மட்டும் இருக்கும், பேக்ரவுண்ட்ல மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பவர் உள்ளவர், அப்படி ஒரு பவர், அப்படி ஒரு ஃபாலோமே இவர்.
இதெல்லாம் ஓகே. இவன் வந்து பாஜகக்காரங்க இங்கே ஏதாவது ஒரு சிக்கல் நடக்குது அப்படின்னா முதல்வர் வந்து பொம்மை முதல்வருங்கிறது, சட்டம் சரியில்லை, சட்டம் சரியில்லை, இவர் பதவி விலக வேண்டும், முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், திமுக கட்சி ஒழிக, திமுக ஒழிக. இதுதான் உங்களை எல்லாம் பேசுறதுக்கு ஏதாவது ஒரு தார்மீக இது இருக்குதா? முதல்ல தார்மீக தகுதி இருக்குதா? தார்மீகம்லாம் அப்புறம் முதல்ல உனக்குலாம் வந்து பேசுறதுக்கு தகுதி இருக்கா? ஏன்னா டபுள் இன்ஜின் சர்க்காருன்றீங்க, இந்த யோகி மாடல் தான் பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு ப்ரொமோஷன்ன்றீங்க. ஏன்ப்பா இப்படி ஒரு பெரிய சம்பவம் நடக்குது, இவர் உட்காந்து கையை பேசிக்கிட்டு நம்மலாம் ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள்லாம் தமிழ்நாட்டை பற்றி இல்லை, யாரை பற்றியுமே எந்த ஸ்டேட்டை பற்றியுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறது உங்களுக்கு தகுதி கிடையாது. அரசியலுக்கு லாய்க்கு இல்லை, அவ்வளோதான் இல்லையா? கிட்டத்தட்ட எடப்பாடி, அந்த ஊர் எடப்பாடி போல் இருக்கு அவரு. எடப்பாடி ஏன்னா ஸ்டெர்லைட்டுக்கு இவர் என்ன பதில் சொன்னாரு, டிவியை பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் இருக்கலாம். எடப்பாடியை பார்த்து இன்ஸ்பைர் சொல்லிருக்கலாம். அவரு செம கிளவரா சொல்லியிருக்காப்ல அவரு. இந்த பதில் நம்ம ஏன் சொல்ல இங்க இருந்து நம்ம இன்ஸ்பைர் அப்படி இன்ஸ்பைர் கூட சொல்லிருக்கலாம். ஒரு வடக்கு எடப்பாடியை வாடா இப்படி ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, சில்லி கைஸ். சரி, இது இந்த சம்பவம் இப்படி முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து நேராக அவங்க கிளம்பி போய் ஒரு டோல் பிளாசா வழியா டிஜே எல்லாம் போட்டு போயிருக்காங்க போல் இருக்கு. டிஜே காவடி எடுக்குன்னா டிஜே வண்டி எடுக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா. ஒரு ஃபன், ஒரு என்டர்டைன்மெண்ட். அது எங்க நடந்து போறாங்க, ஒரு உடுக்க, ஒரு பொம்பை, ஒரு தப்பு தார தப்பட்டை வச்சு டோலுகளை வச்சு அடிச்சிங்கன்னா அது ஓகே. டிஜே எங்கேருந்து வருது? இல்லை, இதெல்லாம் டிஜே வந்து வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சது இல்லையா? அந்த மிஷினாக இருக்கட்டும், அந்த சிஸ்டம், அந்த கல்ச்சரே அவரோட கல்ச்சரு என்ன, அதை ஏற்றுக்க மாட்டீங்க, காவி துணி போடுவீங்க, டிஜேவை மட்டும் யூஸ் பண்ணுவீங்க. என்ன இளவு கலாச்சாரமும் தெரியல. போகுது சயின்ஸை எடுத்து அதுக்கு பட்ட அடிக்கிறவங்க தான் இவங்க சங்கிகள் இப்படித்தான் இருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு இவனுங்க போகிறாங்க, ஒரு பிளாசா வழியாக கடந்து போகிறானுங்க. அப்போ வந்து ஒரு டிராஃபிக்கில் இருக்கிற ஒரு டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணிருக்கிற ஒரு போலீஸ்மேன் அவர் வந்து கொஞ்சம் இருங்க அப்படின்னு நிப்பாட்டி எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்காரு, அங்கே கரெக்ட் பண்ணிருக்காரு. உடனே அவரை போய் இவங்க அடித்து அவர்கிட்ட இருக்க செல்ஃபோன் இவங்க பிடுங்கி இல்லாத சேட்டை பண்ணியிருக்கானுங்க. அதாவது இதெல்லாம் தான் சட்ட ஒழுங்கு சரியா இருக்கிற ஸ்டேட்ல நடக்கிறதா? இதுக்கு இந்த ஊபி முதல்வர் என்ன சொல்றாரு? இதுக்கு வந்து கையை பேசிக்கிட்டு பக்தர்கள் எல்லாம் வந்து ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு ஒழுக்கப்பாடு எடுக்க. சரி, உனக்கு ஏன் அவ்வளோ கோவப்படுறாங்க? அவங்க ஏதாவது தண்ணின்னு அடிச்சிருக்காங்களா, இல்லை வேற ஏதாவது வஸ்து உண்டா? ஒரு மாப் மென்டாலிட்டி தான். இவ்வளோ ஆக்ரோஷம் எங்க இருந்து? ஒரு மாப் மென்டாலிட்டி தான். பிடிச்சி 4 பேர் அடிக்க பேர் சேர்ந்து ஊன்னு அடிச்சுட்டு இது பண்ணுறது. இவ்வளோ மாபா போகிறது, வீட்டில் போய் மாவு போடலாம்ல அப்படின்னு நம்ம கேட்க. ஏசியா குறைங்க பாஸ். இப்போ இப்படி ஒரு போலீஸை வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து ஏதாவது ஒரு சின்ன லெவலில் சிக்கல், ஏதாவது ஒரு இது அப்படின்னா, ஏன் இப்போ சமீபத்தில் இன்னொன்று கூட பண்ணானுங்க. வெஸ்ட் பெங்கால்லேயே எங்கேயோ ஒருத்தன் வந்து போலீஸை வந்து அடிக்கிறான் போல் இருக்கு. அந்த வீடியோ எடுத்து போட்டு பார்த்தீங்களா, திராவிட மாடல் ஆட்சியில் போலீஸ்க்கு கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்னு போட்டுருந்தாங்க. அதை கூட ஃபேக்ட் செக் பண்ணி இதெல்லாம் பொய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது ஏதோ ஒரு வடமாநிலத்தில் நடந்த சம்பவம் தான். அது எக்ஸாக்டாக ஊர் பேர் மட்டும் மறந்துட்டேன். இதெல்லாம் எடுத்து வெட்டி ஒட்டி பரப்பிட்டு இருந்தாங்க சங்கிங்க. டேய், உண்மைக்குமே உங்கள் எந்த மாடல் நீங்கள் பெருமையாக நினைக்கிறீங்க, அந்த மாடலில் டிராஃபிக்கை இப்போ கண்ட்ரோல் பண்ண போலீஸை போட்டு அடித்து அந்த ஆள் ஃபோனை பிடிங்கிருக்காங்கடா. இவங்க என்னமோ ரைடுக்கு போன மாதிரி அந்த ஆள்கிட்ட நம்ம ஊரில் இருந்து இந்த படத்தெல்லாம் பார்த்தோம்னா அந்த போலீஸ் வந்து ஃபோனை பிடிங்கி வச்சுக்கணும்னு சொன்னாங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்க. போலீஸ் வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்ற மாதிரி இருக்கானுங்க. ஃப்ரெண்ட்லியாக. இப்போ அது போலீஸ் ஸ்டேட் கிடையாது, ஃப்ரெண்ட்லி ஸ்டேட். அது இப்போ அங்கே இப்படி ஒரு சம்பவம் நடத்திக்கிட்டே போகிறானுங்க. ஒரு இடத்துல போயிட்டு ரோடை பிளாக் பண்ணியிருக்கானுங்க. ரோடை பிளாக் பண்ணனால ஆம்புலன்ஸ் எல்லாம் நின்றுருக்குது ஹைவேல. அதில் வந்து சில ஆம்புலன்ஸ் வந்து பெண்கள் குழந்தைகள்லாம் இருக்கிற 1-2 ஆம்புலன்ஸையும் நிப்பாட்டி வச்சிருக்கானுங்க. ஏன்னா பல சம்பவம் நடந்தது. கையில் தூக்கிட்டு போனது, பாவம் தூக்கிட்டு போனது அப்படின்னு, சைக்கிளில் கொண்டு போனது, தலையில் தூக்கிட்டு போனதுலாம் ரொம்ப கொடுமையாக இருக்குவாங்க. உத்தரப்பிரதேச மட்டும் என்கிட்ட பேசுகிறாங்க, டென்ஷன் ஆயிரும். டென்ஷன் ஆகிற நீ. இப்படி ஒரு கூத்து நடத்திருக்காங்க. அப்புறம் இவங்கள போய் கெஞ்சி கூத்தாடி இது பண்ணி அனுப்பியிருக்குது. இதில் ஏன்ப்பா இவ்வளோ தூரம் கொடுமையாக நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு யாத்திரை எப்படியாப்பா போலீஸை வந்து பிளான் பண்ணி இதை செக்யூரிட்டி கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு டிஜிபி வந்து நாங்கள் அவ்வளோ 1000 ஸ்பாட்டுகளை ஹாட்ஸ்பாட்டாக அறிவிச்சிருக்கிறோம், இவ்வளோ போலீஸ் நாங்கள் உள்ளே இறக்கியிருக்கோம், சிறப்பு படை இருக்குது, அது இருக்குது இது இருக்குன்னு வர சுட்டுக்கிட்டு இருந்ததில் தான் இன்னைக்கு காலைல விஜிலன்ஸ் வண்டியவே கருப்பாம்பூச்சி மாதிரி கவுத்தி போட்டானே இவனு. இப்போ இதெல்லாம் தாண்டி இன்னொரு வீடியோ சிறப்பாக வைரலாக இருக்குது. எப்படி என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க என்னன்னு தெரியல. இது வந்து நம்ம கங்கா சங்கர் இருக்கார்ல, அவர் எதுக்காக அரெஸ்ட் செய்யப்பட்டாங்களோ
அந்த இயற்கை இலைதான் இது. நாதம் என் ஜீவனே. இப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஏற்கனவே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போதையில உட்காந்துட்டு வீடியோ பேசிட்டு இருக்கேன்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜராகம் பாடும் நேரம் மாலை பூ பூகுதே. ஓ லியோவாக மாறிய சத்யா. நீ வேற கமெண்ட்ஸ்ல அப்படிதான் சொல்றாங்க. இப்பெல்லாம் கண்டையில விட்டாதீங்க. அவங்களுக்கு உரிமை உண்டு, அவங்க நல்லா பேசிட்டு போறாங்க. நீங்க தான் கமெண்ட் பண்ண சொல்றது. என்ன நான் கெட்டதையும் நான் எப்பறம் நானே கமெண்ட் பண்ணுவேன். எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி தான். அதெல்லாம் ஐ ஹேட் நெகட்டிவ் முடிச்சுட்டு. இப்போ இதே மாதிரி நேற்று நம்ம ஊரில் ஒரு சம்பவம் நடந்தது. இது நம்ம ஊரில். ஆமாம், ஒரு சின்ன பையன் கஞ்சா போதையில் இன்னொரு சின்ன பையனை அடிச்சுட்டு இருக்கிற ஒரு வீடியோ. இப்போ நம்ம தமிழ்நாடு அரசை பார்த்து, தமிழ்நாடு காவல்துறையை பார்த்து கேட்கலாம். கஞ்சா 2.0 ஹண்ட் 3.0 ஹண்ட்டுன்னு நடத்திட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் சின்ன பிள்ளை வரைக்கும் இந்த நியூஸில் வந்து மென்ஷன் ஆகிருக்கிறது அவர் வந்து கஞ்சா போதையில் இந்த மாதிரி சிறுவன் இருக்கிறான் அப்படிங்கிறது. இப்படி ஒரு சிறுவன் கையில் போகிற வரைக்கும் கண்காணிப்பு இல்லாமல் ஒரு உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற கேள்வி இருக்குது. இந்த கஞ்சா ஹண்ட் இவ்வளோ தூரம் நடந்தும் இதை வந்து பஸ் பண்ண முடியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தமிழ்நாடு காவல்துறை கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா இந்த வீடியோவில் பாருங்கள், ஒரு சின்ன பையன் தன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தனை தான் போட்டு அதை கத்தி மாதிரி ஏதோ வச்சுலாம் மிரட்டிட்டு இருக்கிறான். இது வந்து முழுக்க ரொம்ப ஆபத்தான போக்கு. குழந்தைகள்கிட்ட இருந்து முதல்ல இளைஞர்களே இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. கங்கா சங்கர்லாம் எப்படி பிடிச்சி உள்ளே போட்டிங்களோ இந்த மாதிரி இந்த பசங்களுக்குள்ள ரீஹேப் எப்படி கொடுக்குறது, இந்த ஆட்கள் எப்படி பிடிக்கிறதுங்கிறதுலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இப்போது இந்த செய்தி வந்து அந்த செய்தி என்ன, அந்த பொண்ணு யாரு இல்லை அதை சொல்கிறேன் நான். இப்போ இந்த செய்தி வந்ததுலேருந்து நம்ம ஊர் ஊடகங்கள்ல எல்லாம் பேசப்பட்டது, எல்லாரும் இதை பற்றி பேசுகிறாங்க. ஓகே, ரொம்ப நாளாக தான் போயிட்டு இருக்குது. இப்போ ஆமாம், இப்போ இது வந்து தவிர்க்கப்பட வேண்டுமானா கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். இது முழுசாக கட்டுப்படுத்தப்படணும். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ இந்த பையனோட வீட்லேயே இந்த விஷயத்தை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட பையன் வீட்லேயே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன்று எடுத்துருவாங்க. எப்படி நீ இதை வந்து பயன்படுத்தலாம், இது எவ்வளோ தப்பான விஷயம். ரெண்டாவது அடி வாங்குற பையன் வீட்லேயும் இதை பார்த்தாங்கன்னா அந்த பையன் வீட்லேயே அடிப்பாங்க. இப்படி ஒரு பழக்கம் உள்ள பையன் கூட நீ ஏன் பழக்கம் வச்சிருக்கிற, எப்படி நட்பு வச்சிருக்கிற, இந்த விஷயம் தெரிஞ்சோடனே நீ வந்து பெற்றோர்களை தெரியப்படுத்தியிருக்கும்ல அப்படின்னா அந்த பையனுக்கு இருக்கணும். நம்ம ஊரில் தான் நடக்கும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்த அந்த பொண்ணு வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுகிற பொண்ணுன்னு அந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐஏஎஸ். இப்போ இதில் இந்த வீடியோவை நம்ம ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஏன்னா அது உண்மையாக பொய்யா, ஏன்னா சில இதில் வந்து வெட்டி கூட ஏதோ ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம தேடின வரைக்கும் இந்த வீடியோ பெரும்பாலான இடத்துல வந்து இந்த பெண் கன்வார் யாத்திரையில் தான் இந்த சம்பவம் நடக்குது, இவங்க வந்து ஐஏஎஸ் படிக்கிற அந்த பெண் தான் அப்படின்ற அளவில் தான் இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை நான் இப்போ நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் யாரும் ஃபேக்ட் செக் பண்ணி இதை பொய்ன்னு சொல்ல, ஒருவேளை அது பொய் அப்படின்னு எனக்காக சொல்லப்பட்டதுன்னா, உறுதி செய்யப்பட்டதுன்னா அடுத்த வீடியோவில் திருத்திக்கலாம். ஆமாம், ஒத்துக்கிறோம். இது வரைக்கும் செய்யப்படலை. இப்போ வரைக்கும் அந்த கன்வார் யாத்திரையில் எடுக்கப்பட்டது தான். ஏன்னா கன்வார் யாத்திரை போகிற எல்லாருமே இதே மாதிரி சாஃப்ரான் இது போட்டிருக்கிறாங்க, இதே மாதிரி ஒரு உடையில தான் இருக்கிறாங்க. இது கன்வார் யாத்திரையில் எடுக்கப்பட்டதா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான கலாச்சாரத்தை இந்து மதத்தில் எந்த இடத்துல இருக்குது? இப்படி உட்காந்து இயற்கை இலைகளை வந்து சுவைக்கிறாங்க தான், எல்லாருமே சுவைக்கிறாங்க. உங்களுக்கு அது எப்படி கிடையாது. இப்போ ஒரு வந்து சாதி, அதுவும் ஒரு பெண், அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது சனாதனத்துல வந்து ஒரு பெண் வந்து பேண்ட் சட்டை போட்டுக்கொண்டு வந்து இந்த மாதிரி வந்து இயற்கையான மருந்துவதில் சனாதனம் அனுமதிக்குதா? இதுதான் உங்களுக்கு பக்தியா அப்படின்னு கேட்குறீங்க. இதுதான் உங்க கலாச்சாரம். நமக்கு அந்த பேண்ட் சட்டை போடுறதுலையோ அந்த பொண்ணு படிக்கிறது நமக்கு எது பிரச்சனை, நமக்கு எந்த பிரச்சனை. ஆனால் கலாச்சாரவாதிகளான நீங்கள் இதை எப்படி ஏற்றுக்கிறீங்க? படிக்கிறாங்க, பேண்ட் சட்டை போட்டுக்கிறாங்க, இது இயற்கையான நடந்துறாங்களாம், எப்படி இவ்வளோதான் அனுமதிக்குது? கலாச்சாரம் இப்போ மட்டும் புண்படாதா? இப்போ மட்டும் உங்களுக்கு தெரியலையா? அது கேள்வி வருதுல்ல. கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஒரு சாதி மறுப்பு திருமணம் செய்யப்பட்டாலோ, ஒரு பெண் வந்து தன்னோட வாழ்க்கையோட இணையரை வந்து தேர்ந்தெடுத்தாலோ, இது கலாச்சார சீரழிவு, நாடக காதல், அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வேகவசனம் பேசுறானுங்கல்ல. இப்போ இதுக்கு என்ன பதில்? இப்போ இவனுங்க சொல்ற மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு யாத்திரைக்கு ஒரு மத சடங்குக்காக போறாங்க. இவ்வளவு முக்கியமான ஒரு மதத்துக்கு விஷயத்துல போய் உக்காந்துக்கிட்டு பொதுவெளியில இப்படி உட்காந்து இயற்கையில எடுத்துக்கிறாங்களே, இதை இப்போ வந்து உங்க சாமி புண்படலையா? இப்போ வந்து உங்க இதை யாரும் கேட்கலையா? இதை யாரும் பக்தர்கள் கேட்கலையா? இதை எதிர்த்து இப்போ வந்து சண்டை வரலையா? இல்லை, கலவரம் ஒன்று சொல்ல, அடிக்க சொல்லல.
அந்த கூட இருந்த பக்தர்கள் யாரும் கேட்கலையே, ஏமா அப்படி பண்றீங்களே? கேட்டிருப்பாங்க, எனக்கும் 2 குடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. செகண்ட் பஃப் கொடுங்க. அதனால வந்து இது யாரும் இதுதானே கேட்கணும். நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, வந்து சாமி கும்பிட போற நேரத்துல இந்த மாதிரி உட்காந்து அரிச்சட்டை பண்ணிட்டு இருக்காங்க கேட்கணும்ல. அவங்க கடவுள் இதை ஒத்துக்குமா முதல்ல? ஏன்னா புனித நீர் எடுக்க போறீங்க நீங்க, எப்படி வந்து அந்த கடவுள் உங்களை ஏத்துக்கும்? இப்ப இதுக்குள்ள வந்து இந்த இந்து அமைப்புகளோ தமிழ்நாடு மட்டும் கிடையாது, வட மாநிலத்தில் இருக்கிற இல்லை இந்த இந்தியா முழுக்க இருக்கிற இந்த அமைப்புகள் இதுக்காக குரல் கொடுக்கணும். ஏன்னா இவங்க வந்து இந்த ஃபன்ஃபாடு கலாச்சாரத்தெல்லாம் காப்பாற்றுறாங்க. இது அவங்க ஃபன்ஃபாடா கேட்பா இல்லையா? கண்டிப்பா. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இப்போ இன்னொரு வீடியோ ஒன்று பார்க்குறீங்களா? இது வந்து phase 1 phase 2 பாருங்க. இதுவும் கன்வார யாத்திரையில் ஒரு பகுதியில் நடந்ததாக இந்தியா முழுக்க ட்விட்டரில் பரவலாக பரப்பப்படுகிறது. இதையும் யூடியூப் ரூட்டர்ஸ் ரிவர்ஸ் இமேஜ் சர்ச் பண்ணி பார்த்தோம். பதிவானது எல்லாமே இது கன்வார யாத்திரையில் நடந்தது அப்படின்னு பண்ணுவாங்களா? இதெல்லாம் இந்து தர்மத்துல தான் வருதா? இது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறது? இந்து தர்மத்துல வருதான்னு கேக்குறேன். இந்த இடத்துல நான் இதையும் பதிவு பண்ணிக்கிறேன். பெண்களை கண் போன காப்போம், பெண்ணு மண்ணு ஒண்ணு, நாங்க வந்து அதுவோ காப்போம் இதுவோ காப்போம்பாங்க. கடைசியில இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஃபன்ஃபாடு கலாச்சாரம்னு கிளாஸ் எடுத்தீங்களே, இதுதான் அவங்க ஃபன்ஃபாடா? மண்ணும் பொண்ணு ஒண்ணு. எங்களுக்கு சாமி மாதிரி அவங்களுக்கு உண்ணாங்களா தாங்க முடியாது. பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது. வாழை இல்ல மாமா, வாழை இல்ல மாமா, வாழையில வராதுங்க, விரல்களை தானே. காலை அல்ல மாமா, விரல்களை அல்லவா? சரி, ஏதோ ஒண்ணு. அப்படிலாம் வீரவசனம் பேசுவீங்களே, பெண்களை வந்து ஏமாத்துறீங்க. இந்த மாதிரி பண்றீங்களப்பா, இந்த மாதிரி இங்கிலீஷ்காரனே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கப்பா. இல்ல, இன்னொரு கேள்வி வருது. இங்கிலீஷ்காரனே சர்ச்சை இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. நீங்க பார்த்துருக்கியா? கல்ச்சர் பேஸ்டு அவன் என்ன வேணா பண்ணா கூட ஒரு சர்ச்சில் வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானே இல்லையா? நீ அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் இதுல இந்து மதம் முன்படாதான் கேட்குறேன். இது இந்து மத ஆதரவாளர் கேட்க மாட்டீங்களா? இதுலயே வராதான்னு கேட்குறேன். இப்போ கன்வார யாத்திரையில சடங்குன்னு சொல்லப்படுறது என்னன்னா, தண்ணி எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்றது. தண்ணி எடுத்துட்டு போய் அபிஷேகம் பண்றது. இப்போ இந்த இடைப்பட்ட இந்த சம்பவம் வந்து புனித நீர் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்களே, அதான் பிரச்சனை. அந்த புனித நீரா என்னன்னு பார்க்கணும். புனித நீர் டெஸ்ட் பண்ண தெரிஞ்சு போயிடும். இப்ப அதுலயே புனித நீரா ஏதோ ப்ராசஸ்டு பண்ண நீரான்னு தெரியல. இப்போ அதுதானே சம்பிரதாயம். இந்த சம்பவம்லாம் எதுல வருது? ஆடுறதெல்லாம் எதுல வருது? இப்போ உங்க பண்பாடு கலாச்சாரம் உங்க வேதம் இதெல்லாம் வந்து இதை எப்படி ஏத்துக்குது? இதை எந்த அமைப்பு கண்டிக்க போகுது? இதுக்கு வந்து என்ன வியாக்கியானம் சொல்ல போறீங்க சொல்லுங்க. தெய்வமா பாக்குற, தெய்வத்தை பாக்குற கோலமாடாது. இதுல இதே மாதிரி இன்னொரு பிட் இருக்கு. இந்த இஸ்கான் ஒரு குரூப் இருக்கு தெரியுமா? இஸ்கான் அந்த கிருஷ்ணர் அமைப்பு. அவனுங்க வந்து ஃபாரின்ல இப்படி ஒரு பிரச்சாரம் நடந்தப்போ ஒரு சின்ன கிளிப் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? ஸோ இல்லை, அது கூட ஃபாரின்னு அது ஓகே, அது வந்து அங்கே பெருசாக இருக்க மாட்டாங்க. அங்கே இங்கிலீஷ்காரங்க கூட அதுவே தப்பு தான். அது வந்து இல்லை, அது தப்புனா எப்படி தப்பு? இவங்க சொல்கிற அந்த அந்த அடிப்படையில் அது தப்பு. சனாதனத்தின் அடிப்படையில், சனாதன தர்மத்தில் அது தப்பு தானே? ஆமாம். இப்போ இதை எனக்கு தெரியல. பெண்கள்லாம் தெய்வம்னு சொல்றீங்களா? தெய்வத்தை பார்க்குற கோலம் இதுதானா? நீங்கள் தெய்வத்தை நடத்துகிற முறை இதுதானா அப்படின்னு கேட்கணும்ல. இப்படி இவ்வளவு சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருக்குது. ஒரு யாத்திரைன்ற பேரில் ஒரு யாத்திரைன்ற போர்வையில் இவ்வளவு கொடூரங்கள் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக. இதில் ஒரு அடிதடி சம்பவத்தில், அதாவது இந்த யாத்திரிகள் போகிற இடத்துல ஒரு 2 இந்து மக்களை கூட அடிச்சிருக்கிறாங்க, இந்து இளைஞர்கள் கூட தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவனுக்கு என்ன நினச்சி அவங்க அடிச்சாங்கலாம் தெரில. இப்படி ரொம்ப காட்டுத்தனமாக அவங்க வந்து பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வந்து எழுதா இல்லையா? அப்போ இஸ்லாமியர்கள் கடைக்கு வெளியில் பேர் வைக்க சொன்னது எதுக்காக? ஒரு கலவரத்தை மட்டும் ஏற்படுத்துறதுக்காகவா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இவ்வளவு கொடூரங்கள் இவ்வளவு கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குது. நாட்டுடைய சிஎம் வெளில வந்துட்டு நம்ம செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு மட்டுமே சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இவரை நோக்கி இதுதான் ஆட்சி நடத்துகிற லட்சணமா? யோகி ஆதித்யநாத்தை ரிசைன் பண்ணுங்க அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு ஊடகம் இல்லை. சரி, இதெல்லாம் விடுங்க. பாஜகன்னு பூச்சாண்டி காட்டுறாங்க. ரொம்ப நாள் இந்த பூச்சாண்டி எல்லாம் பலிக்காது அப்படின்னு ஸ்வீட் பாக்ஸ் மணி போன்றவர்கள்லாம் பேசுறாங்களே. ஏன் இதை எத்தனை இடத்துல போய் இன்டர்வியூ அதை பேசினாரு? எத்தனை ஊடகங்களை நீங்க போய் பேசுறீங்க? எத்தனை யூடியூப் சேனல்ல பேசுறீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன், சேட்டலைட் சேனலுக்குலாம் விவாதத்துக்கு போறீங்களா? எந்த இடத்துல இதை வந்து மென்ஷன் பண்ணி பேசியிருக்கிறீங்களா? பாஜக வந்துடும் பூச்சாண்டி காட்டுறீங்களான்னு கேட்குறீங்களே. இது பூச்சாண்டி காட்டுற வேலையாது. எவ்வளோ விஷயம் சொல்கிறேன். எத்தனை நியூஸ் பேப்பர் நீங்கள் படிச்சதே இல்லையா? ஹிந்து நாளிதழ் படிக்கிறீங்க, அது படிக்கிறது படிக்கிறேன்னு இன்டர்வியூவில் சொல்லுவாங்க. உருவாக்குறது அவர் படிக்க மாட்டாரா? அப்போ ஏன் இதை வந்து திட்டமிட்டு மறைக்கிறாங்க?
ஏன் அப்படின்னா இவங்களுக்கு பாஜக உள்ள வரணுங்கிறது தான் நோக்கம். இங்கே இருக்கிற திமுகவையும் திமுக கூட்டணியும் பலவீனப்படுத்துறது தான் இவங்களுக்கான அஜெண்டா. அதை மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. மற்றபடி மக்கள் மீதெல்லாம் இவங்களுக்கு கரிசனம் கிடையாது. அதனால மக்கள் இதை பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்கணும். சங்கிகள் எந்த அளவுக்கு வந்து மோசமானவர்களோ அதே அளவுக்கு இந்த ஸ்வீட் பாக்ஸுகளும் ஆபத்தானவர்கள் அப்படிங்கிற. ஆமா. ஓஹோ. ஸோ ஏங்க ஒரு கலவரம் நடத்துற போது அதை பண்றவன் எந்த அளவுக்கு கொடூரமானவனோ, அதை கேள்வி கேட்காம தட்டி கேட்காம கையை கட்டிட்டு அதை பார்த்து ரசிக்கிறவனும் அதே அளவுக்கு கொடூரமானவன் தானே. அப்ப இது மூலமா தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது, சங்கிகள் மிகவும் ஆபத்தானவர்கள், அதையும் தாண்டி ஸ்வீட் பாக்ஸுகளும் மிகவும் ஆபத்தானவர்கள்.